ரூபி. மக்களே, வரலாறு காணாத வகையில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அதிகமான கனமழை வந்து பெய்ந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. புன்னக்காயில் அப்புறம் பழைய காயில் நிறைய ஏரியாஸ் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா புன்னக்காயலுக்கு வந்து நம்ம 300 பேருக்கு சாப்பாடு கொண்டு போக போகிறோம். அதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம திசையில் இருக்கிற ரோட்டரி கிளப் தான் வந்து ரோட்டரி எலைட் கிளப் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றினா, உங்கள் சேவை இன்னும் தொடரணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடல் வழியாக வந்து போக போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஓகே மக்களே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வாங்க அண்ணா ஒன்று கிலோ வந்துட்டு கடல்ல நம்ம இப்படி அந்நியத்துல போய் நின்று நம்ம கடலை சுத்தி பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஃபீலே வேற லெவலில் இருக்குங்க. வரல வரையில மக்களை நாங்கள் இப்போ புன்னக்காயல் ரீச் பண்ணிட்டோம். மக்களை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புன்னக்காயலுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த புன்னக்காயல் மக்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த படகுக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புன்னக்காயல் வந்துட்டோம். ஸோ திங்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். வந்து இறங்கினதால வந்து எங்கள் சீட்டு கீட்டு அத்தனை எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டு காலியாகனா நாங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருந்தது. எங்களால் இருக்க முடியல. கஷ்டமாக எல்லாமே அந்த வந்தது செத்து போச்சு. நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு ஒண்ணுமே உழைச்சு தர்றதுக்கு பிள்ளைகள் கிடையாதாம்மா. உழைச்சு தர்றதுக்கு பிள்ளைகள் கிடையாது. நான் என்ன செய்வேன்? மக்களே, இப்போ நம்ம புன்னக்காயல் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஹெலிகாப்டர் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வரும்போது காற்று அதிகமாக இருந்து இவங்க வீட்டோட சீட் எல்லாம் மேலே பறந்துருச்சு. மேலே பறந்து இப்போ இவங்க வீடு இல்லாமல் இப்போ ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த மற்றவங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் நார்மல் ஆனாலும் இவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வீடு கிடையாது. ஸோ அவங்க அவ்வளோ அழுகுறாங்க. பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து அந்த சாப்பாடு மேலே பட்டு அடிபட்டு பிளட் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போது கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீடுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து தான் அவங்களுக்கு அந்த காற்று இது பட்டு இதாக இருக்குது. இப்போ நான் தப்பு சொல்லலை. ஓகே, கவர்மெண்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மூலயமா வந்த சேதத்தை வந்து கவர்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்கும் இது பண்ணாதீங்க.